வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். வாங்கம்மா, இன்றைக்கி அருமையான ஒரு முறுக்கு பார்த்துடலாம் வாங்க. பொறண்டு நெய் முறுக்கு. இது நெய் முறுக்குமா, அவசரமாக ஒரே 10 நிமிஷத்தில் சுட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி ஒரு அருமையான நெய் முறுக்கு செஞ்சிடலாம். அதுக்கு இந்த பவுலால் 3 கப்பு மாவு வச்சுருக்கேம்மா. இந்த பவுலால் 3 கப்பு மாவு வச்சுருக்கேன். இடியாப்ப மாவு தான் இருக்குது. இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 கப்பு கடலை மாவு இதில் சேர்த்துட்றேன். 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு இது சலித்து வச்சுருக்கிறேன். இதையும் அதில் சேர்த்துடலாம். இந்த முறுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். மாவெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு 3 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்குங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? இப்போ அந்த மாவை நல்லா கலந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் கலந்துக்கலாம். இதை இப்படியே சேர்த்தா சரியாக வராது. இதை காய்ச்சி அந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு வந்து ஊற்றினா தான் முறுக்கு நல்லா பொறன்னு நல்லாயிருக்கும். வெண்ணெய் காய்ச்சி ஊற்றிடலாம். இதில் வெண்ணெய் தான் ஊற்றணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் கடையில் வைக்கிற நெய், டால்டா எது வேணாலும் ஊற்றிக்கலாம். வீட்டில் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் வெண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கையால் கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போது மாவில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்காண்டு. வெந்நீர் கொஞ்சம் வெதுண்டு வெந்நீர். எப்போது முறுக்கு மாவு குழைக்கும் போது கொஞ்சம் வெந்நீர் சூடு காட்டி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா இலகலாக இருக்கும், சாஃப்டாக வரும். சும்மா அரைப்பதத்துக்கு, ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, அரைப்பதத்துக்கு. வீடியோவை பார்த்துட்டு லைக் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்கம்மா. நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் தான் இன்னொருத்தவங்களுக்கு போவோம். அப்படியே நிற்கிது போடுற வீடியோலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டு லைக் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இன்னொருத்தவங்களுக்கு போவோம், இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க. இது நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். மாவுகளை உருண்டை போட்டாச்சுமா. பாருங்க, கொலக்கட்டையாக பிடிச்சி வச்சாச்சு. நம்ம உரலில் வச்சு புழிஞ்சு விட வேண்டியது தான். நான் வந்து இந்த அச்சு போட்டிருக்கிறேன், மகளம்பு அச்சு. அது இது போட்டிருக்கேன். வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய், வீட்டு எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் நான் முறுக்கு சுட போகிறேன். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய், பாம் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. இதில் புழிஞ்சிடலாம். தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால முத பொங்கும். மறுபடி புளியக்குள்ளே சரியாக வந்துடும். இது நல்லா வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்முலேயே வச்சு வேக வைங்க. முறுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே இருக்க மாவு இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. உடனே திருப்பக்கூடாது.
இந்த முறுக்கு உடஞ்சா பரவாயில்ல, உடஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது உடச்சி விட்ற முறுக்கு தான். நான் ஒரே நீட்டாக புழிஞ்சு விட்டுட்டேன். வேகட்டும். முறுக்கு வெந்ததும் உடச்சி விட்டு எடுக்கிற முறுக்குமா. பாருங்க, கம்பி கம்பியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு கடலை மாவு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்குல்ல, அதனால் முழு முறுக்காக இருந்தாலும் இருக்கிறதோட இந்த மாதிரி உடச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. புளியக்குள்ளே சின்ன சின்னதாக புளியலாம். இப்படி புளிஞ்சாக்க நம்மளுக்கு வேலை மிச்சம். கொதிக்கிறது முறுக்கு வெந்த உடனே அடங்கிடும். ரெண்டாவதும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துடுறேன். பாதி வெந்த உடனே இதை அப்படியே உடச்சி விட்ருங்க. அப்போ தான் கம்பி கம்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் பாருங்கள், என்ன அருமையாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எப்படி உடையுது பார்த்துங்களா. வாயில் வச்சாக்கா கரைஞ்சி ஓடி போயிடும். இந்த மாதிரி நீங்களும் சுட்டு மாலை நேரத்தில் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் எப்படித்தான் வளர்றது, நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.